தமிழ்நாட்டில் 2025 கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. எந்த வருடத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருடம் மிக வேகமாகவே கலந்தாய்வு தேதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக ஜூலை 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கலந்தாய்வு, அதாவது பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கும் பிடெக் கோர்சஸுக்கும் நீங்கள் அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் வைக்கிறதுக்கான அந்த நடைமுறைகள் ஜூலை 21லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்லேயே நடக்க போகுது. இதில் எல்லாருமே கலந்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங், ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு இன் பர்சன் கவுன்சிலிங்காக நேரடியாக ஜூலை 22ஆம் தேதி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் நம்மளுடைய மாதாவரத்தில் இருக்குது. அங்கே நேரடியாக பார்த்தீங்கன்னா ஜூலை 22ஆம் தேதி ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு கலந்தாய்வு நடக்க போகுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஜூலை 23ஆம் தேதி நேரடியாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாதாவரத்தில் கலந்தாய்வு நேரடியாக நடக்க போகுது. மற்ற மாணவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலை 21லேருந்து 24 வரைக்கும் இந்த காலேஜ் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்சஸை ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். நீங்கள் எல்லாமே இந்த டேனுவாஸ்ங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே தெரிஞ்சிடும். அதற்கான அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலு, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் கலந்தாய்வில் கலந்துக்கலாம், எந்த கட் ஆஃப் வரைக்கும் கலந்துக்கலாம், அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரி எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் பண்ணணும், ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கையில் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னா, பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கு 190 கட் ஆஃப் வரைக்கும் தான் இந்த வருஷம் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்கின் அடிப்படையில் பார்க்கையில் 3605 ரேங்க் வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம். இந்த 3605 பேருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாகவே 660 சீட்டு தான் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கு இருக்குது. அதுலேயும் ஆல் இந்தியா கோட்டா போக தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வெறும் 597 சீட்டு தான் இருக்குது. அதனால் இந்த 3605 பேருக்கும் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே போல் ஒகேஷனலில் 180 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 71 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த கலந்தாய்வில் ஆன்லைனில் கலந்துக்கலாம். அதே போல் இந்த பிடெக் கோர்சஸ் ஃபுட் டெக்னாலஜி, பொலிட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜியில் வரவங்களுக்கு 180 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்கின் அடிப்படையில் 1078 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க மட்டும்தாங்க ஆன்லைனில் கலந்துக்க முடியும். ஸோ இவங்களையே பெரும்பாலான இடங்கள் முடிஞ்சிரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ பிடெக் கோர்சஸுக்கு ஒரு வேளை சீட் இருந்தால் அடுத்தடுத்த கலந்தாய்வு நடத்தலாம். ஸோ அதை நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போ என்னென்னா, அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை நீங்கள் பார்க்கணும். முதற்கட்டமாக நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே, இன்னைக்கு ஜூலை 18ஆம் தேதி, இன்னைக்கு 4 மணிக்கு இந்த ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த மாணவர்கள் இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 7.5 வராங்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 7.5 ரிசர்வேஷன், இந்த மாணவர்கள் அந்த கால் லெட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த நம்மளுடைய அந்த டேனுவாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த அந்த டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணையிலே அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் போட்டிருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளோ? பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 100 ரூபா, பிடெக் கோர்ஸ்னாலுமே 100 ரூபா தான். அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வாங்குறாங்க. பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கு பிடெக்குமே 200 ரூபா தான். இந்த ஃபீஸை கட்டி நீங்கள் அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 7.5 ரிசர்வேஷன் இப்போ உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், யார் யாரெல்லாம் நம்ம மாதாவரத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்பில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் இருக்கக்கூடிய இந்த 81 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாய்ஸில் ஒரு 16 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த பிடெக்கு அப்ளை பண்ணாங்களா அதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஒரு 10 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு 21 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு 16 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க எங்கே போகணும்? மாதாவரத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக ஜூலை 22ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமாக இன் பர்சன் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் ஜூலை 23ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படித்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
இதில் வர்றீங்களோ, இந்த கேட்டகரியில் வர்றீங்களோ, பிவிஎஸ்என் ஏஹெச் படிப்போ இல்லாட்டி பிடெக்கில் வர்றீங்களோ, இங்கே பாருங்க போட்டிருக்காங்க அந்த 7.5ல 255 பேர் வர்றாங்க அந்த மாணவர்கள். அதே போல் ஒகேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல ஒரு 8 பேர், அப்புறம் அகாடமிக்கில் இந்த பிடெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 93 பேர். இந்த மாணவர்கள் எல்லாமே நேரடியாக நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டிக்கு இங்கே வந்து மாதாவரத்துக்கு ஜூலை 23ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு வந்துடணும். முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமாக ஆன்லைன் கலந்தாய்வு, எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய, ஸ்போர்ட்ஸுக்கு இங்கே வந்தவங்களும் இதில் கலந்துக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மேனும் இதில் கலந்துக்கலாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டும் கலந்துக்கலாம், 7.5ம் கலந்துக்கலாம், எல்லாருமே கலந்துக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கலந்தாய்வுங்கிறது ஜூலை 21ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து காலையில் 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பிவிஎஸ்என் ஏஹெச் படிப்புக்கு நீங்கள் எந்தெந்த கேம்பஸ்லாம் வேணும், நம்மளுடைய இங்கே மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அதுக்கப்புறம் ஒரத்தநாட்டில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 7 கல்லூரிகள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அங்கேயுமே கவுன்சிலிங் ஃபீஸ் போட்டிருக்காங்கப்பா. அதனால் அந்த கவுன்சிலிங் ஃபீஸு நீங்கள் அந்த டயத்தில் முன்னாடியெல்லாம் பே பண்ண தேவையில்ல, அந்த டயத்தில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி உங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. யார் பண்ண முடியும்? எல்லாரும் பண்ண முடியாது. நீங்கள் வாட்டில் எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்னு நினைக்காதீங்க. யார் பண்ணலான்னா இந்த பாருங்க போட்டிருக்காங்க, இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க தான், இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க மாணவர்கள், இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பிவிஎஸ்என் ஏஹெச் படிப்புக்கு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் எப்பப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஜூலை 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடைச்சிடும். எல்லாமே வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்த பிறகு அந்த சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா வருஷமும் எங்கெங்கேயோ அங்கங்கே கல்லூரிக்கு போக சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் நேரடியாகவே இங்கே மாதாவரத்துக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து நமக்கு ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடைச்சதை நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளுடைய மாதாவரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கலந்தாய்வோட முழு விளக்கம். எல்லாமே சொல்லிட்டேங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதே போல் வேறு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கவுன்சிலிங் ஃபீஸையும் சொல்லிட்டேன். ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்குது, ஆன்லைனில் எல்லா விஷயமும் உண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையுமே. உங்களுக்கு மேற்கொண்ட டவுட்டு ஒருத்தவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுக்காக தனியாக ஒன்று உருவாக்கியிருக்கேன். அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாணவர்கள், இந்த மாணவர்கள் இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன்ல, இவங்க எல்லாருமே இதில் சேருங்க. இந்த 190 கட்டாப்பு, 180 கட்டாப்பு, 180 கட்டாப்புக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. ஸோ இதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நம்ம எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுவோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். டிடிஜிஎஸ்.